நின்று ஊரே அதுக்கெல்லாம் 2 பாயிண்ட் தர மாட்டாங்க ப்ரோ. அடிச்சு ஜெயிச்சாதான். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, அவர் முன்னாடி இறங்கினா கழட்டு கிளவுஸை மட்டும் தான் கழட்டினாரு. இந்த டைம் இவர் சொன்ன மாதிரி உள்ள போய் பேண்ட் மட்டும் தான் கழட்டினாரு. இன்ஜுரியில போயிட்டாரு. ஆண்ட பரம்பரை நீங்க எங்க பேசவே கூடாது, லாலிபப் பசங்க நீங்க அப்படின்றானுங்க. நீ ஆண்ட பரம்பரையா இல்லையா பேண்ட பரம்பரையா இருந்து என்ன பிரயோஜனம்? 5 கப்பு வாங்கினேன், இப்ப உங்களால இன்ஜுரி. இப்ப ஒவ்வொரு இதுக்கும் வந்து தோத்ததுக்கு என்ன பதில் சொல்ல முடியாது. ஆர்சிபியை வம்பு கிழத்துக்கிறாங்க அவங்கள. பத்திரகாளி ஆடுற நீ உள்ள மேட்ச்ல ஆடு. எங்க வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஆடி ஆயுஷ் மாத்திரே. நீ நல்லா ஆடினா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தேவையில்ல பிபி மாத்திரை. நீங்க நல்லா ஆடி ஃபைனல் போனா நான் போறேன் வேளாங்கண்ணி யாத்திரை. ஓகே காப்பாத்திக்க கருத்துறே. இல்ல ஜோனி இல்லாம ஜெயிக்கணும், இல்லைன்னா அதுலயும் கிரெடிட் திருடுவாங்க. அவர் வந்ததுனாலதான் தோத்து போயிடுறாங்க. ஆனா நாங்க 10 மணி வரையும் வந்துருப்போம். இது யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கே தெரியும், ஆனா சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சு அசிங்கம்ட்டு கடைசியா பாட்டு போடுறான் பாரு, கண்டா வர சொல்லுங்கன்ட்டு. வாயில எனக்கு ஆத்திரங்கள் வருது மக்கள். அவரே சொல்றாரு நம்ம சேனலுக்காக ஒரே வாடி இந்த டைலாக் சத்தமா இங்க உள்ள டோனி தூக்கி சுற்றி நின்று ஊரே அதுக்கெல்லாம் 2 பாயிண்ட் தர மாட்டாங்க ப்ரோ. அடிச்சு ஜெயிச்சாதான். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, அவர் முன்னாடி இறங்கினா கழட்டு கிளவுஸை மட்டும் தான் கழட்டினாரு. இந்த டைம் இவர் சொன்ன மாதிரி உள்ள போய் பேண்ட் மட்டும் தான் கழட்டினாரு. இன்ஜுரியில போயிட்டாரு. தப்பா எடுத்துக்கோனா உள்ள சாக்ஸ் போட்டுருக்காரு. நான் வேற எதுவும் சொல்ல பேண்ட் கழட்டினாரு பாத்துங்க. அடுத்தது யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸ்பின்னர் வந்தா 2 ஓவர் ஹெல்மெட்டை கழட்டுறாரு, அவ்வளவுதான். அவ்வளவுனா மொத்தமா பேண்ட் கழட்டிடுவாரு, அவ்வளவுதான். உள்ள போட்டுனது எல்லாம் மொத்தமா கழட்டி. இந்த டைம் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே. அதே மாதிரி இருக்கட்டும், தோத்தாலும் ஜெயிச்சாலும் சரி. டீம் காம்பினேஷன் ஆயுஷ் மாத்திரே. நீ நல்லா ஆடினா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தேவையில்ல பிபி மாத்திரை. நீங்க நல்லா ஆடி ஃபைனல் போனா நான் போறேன் வேளாங்கண்ணி யாத்திரை. ஓகே காப்பாத்திக்க கருத்துறே. அதான் சொல்றேன். ஸ்பார்க் இல்லன்னாங்க, எப்படி ஸ்பார்க் பத்த வச்சாங்க பத்தியா? ஐ அம் a little star. அந்த சிஎஸ்கே வைரல் ஃபேனுக்கு ரிப்ளைனா என்னவா ப்ரோ இருக்கும்? ஆர்சிபி கதற விடுறோம், மரண தண்டனை கொடுக்கணும் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு. ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதே அவன் வந்து உலக சாதனை பச்ச மாதிரி தான் இனிமே அவங்க. சரியா? ஆர்சிபி ப்ளே ஆஃப் எத்தனை ஜெயிக்கும்? 14. யாரு? சிஎஸ்கே இன்னும் 9 மேட்ச் ஜெயிக்குவாங்க ப்ரோ. இல்ல ஜோனி இல்லாம ஜெயிக்கணும், இல்லைன்னா அதுலயும் கிரெடிட் திருடுவாங்க. அவர் வந்ததுனாலதான் தோத்து போயிடுறாங்க. ஆனா நாங்க 10 மணி வரையும் வந்துருப்போம். இது யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கே தெரியும், ஆனா சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சு அசிங்கம்ட்டு. கடைசியா பாட்டு போடுறான் பாரு, கண்டா வர சொல்லுங்கன்ட்டு. வாயில எனக்கு ஆத்திரங்கள் வருது மக்கள். அவரே சொல்றாரு டிஜேக்கு ரிப்ளை கொடுக்கணும் என்னவா ப்ரோ இருக்கும்? நீ கொடுத்தல எல்லா பேட்டிலையும் இதே கொடுத்தா அவன் அழுந்து வேலையை விட்டு போறேன்னு போயிருவா. இல்ல என் பரம்பரையை திட்டுவாங்க. நாங்க ஆண்ட பரம்பரை நீங்க எங்க பேசவே கூடாது, லாலிபப் பசங்க நீங்க அப்படின்றானுங்க. நீ ஆண்ட பரம்பரையா இல்லையா பேண்ட பரம்பரையா இருந்து என்ன பிரயோஜனம்? 5 கப்பு வாங்கினேன், இப்ப உங்களால இன்ஜுரி. இப்ப ஒவ்வொரு இதுக்கும் வந்து தோத்ததுக்கு என்ன பதில் சொல்ல முடியாது. ஆர்சிபியை வம்பு கிழத்துக்கிறாங்க அவங்கள. பத்திரகாளி ஆடுற நீ உள்ள மேட்ச்ல ஆடு. எங்க வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஆடி. ஆர்சிபினால மந்திரம் போட்டனாலதான் தோத்து. அதான் அவர் ஒரு ஜெண்டா போட்டாராம். அடே நானே ஒரு குண்டா, நாங்க எதுக்குடா போடுறோம் ஜெண்டா? அடே நீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் மண்டா. சொல்லு பாக்கலாம். பைத்தியனா கீழ் பாக்கம், மேட்ச் பார்க்க வந்தா சேப்பாக்கம். ஆனா அவங்க இருக்கிறது அவங்கதான் போனோம் கீழ் பாக்கம். அது சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்றாங்க, எங்களுக்கு தோனி ஆடினாரோ ஆடலே தேவையில்ல, எங்களுக்கு அவர் வந்தா மட்டும் போய் மேட்ச் வின் பண்ணது கூட பரவாயில்ல அப்படின்னு. எனக்கு ஆத்திரங்கள் வருது மக்கள். நான் திருப்பியும் அதான் சொல்லுவேன். அவ உனக்கு வேணும்னா நீ போய் 5000 கொடுத்து பாரு, 10,000 நாங்க எதுக்கு பாக்கணும்? இதுக்கு கேளு ப்ரோ, அப்படியே கேளு ப்ரோ. என்ன பேசுமா தாத்தா ஐயர் பத்தி சொல்லு. மந்திர ஊதர் ஐயர் இல்ல, பேட்டிங் ஆடுற ஐயர். மொத்தமா போய் சரி அது என்ன கதை? சரி ஓகே. என்ன கதைனா தோனிக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ப்ரோ. சரியா? சரி அது ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிராக்டிஸ் மேட்ச் கூட எதுக்கு வரது இல்ல? அவர் கைட் பண்ண வராது. டீம் எப்படி எடுத்துட்டு அவர் எல்லாமே டீம் வந்து 205 வச்சிருது. 200 வச்சிருக்காது. எல்லாம் அவன் என்ன சொல்றானே பாத்தீங்களா? ஜடேஜா அவரோட சூப்பரா ஆடுவான். ஆனா ஜடேஜா வந்தாலும் எப்ப அவுட் கேட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் ஃபேன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அவருக்கு இப்படி அப்படியே தெரிப்படத்துல ஒரு மாதிரி டுப்புன்னு சுட்டு போயிடேன்றாரு. இப்ப நான் கூட சொல்றேன், விராட்டுக்கு வந்து ஓப்பனிங் வந்து சால்ட் இருக்கான். சரியா? நான் இப்ப கூட சொல்றேன், நான் விராட் ஃபேன் தான். ஆனா வந்து விராட்டோட சால்ட் தான் வந்து ஓப்பனிங் சூப்பரா அடிக்கிறான். இப்ப நான் சால்ட்டுக்காக ஓப்பனிங் பாக்குறேன். நான் வந்து இப்ப விராட் ஃபேன், விராட் மட்டும் தனியா இது பண்றது இல்ல.
டீம்ல எல்லா பிளேயர் நல்லா விளையாடுறாங்க. கப்பு ஜெயிச்சேன்னு நான் சொல்லல. RCB டீமா நல்லா இதே இதே எப்படி ப்ரோ பாக்குறீங்க? தோனி தான் அடிச்சு கொடுத்தாரு, தோனி தான் அடிச்சு கொடுத்தாரு. அதுதான் கிரெடிட். அவங்க சொல்றாங்க 5 கப்பு தோனி தான் அடிச்சு கொடுத்தாரு. உண்மையாலுமே சொல்றேன், 5 கப்புலாம் இல்ல, 4 கப்பு அடிக்கிறப்ப 4 கப்புக்குமே ரெய்னா பெரிய பெரிய காரணமா இருந்தாரு. இது எல்லாருக்குமே தெரியும். உங்க சாம்பியன்ஸ் டிராஃபி இப்ப எடுத்துட்டு வந்தாங்களே பாருங்க, 7 கப்புன்னு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி. அதுக்கெல்லாம் ஃபைனல்ல கேகேஆர் கூட யாரு ப்ரோ அடிச்சா? 100லாம் அதெல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாருமே மறந்து டோனி இப்ப எல்லாம் என்ன தெரியுமா, கப் அடிச்சு கொடுத்த ஃபுல்லா தோனி தான். அந்த விளையாண்ட 10 பேர் காணாம போயிட்டாங்க தோனி தவிர. ப்ரோ அதுதான் சொல்றேன். டோனியை தவிர யாருமே பேச மாட்டாங்க. இப்ப போனாடி ஆர்சிபி ஜெயிச்சப்ப எந்த ஒரு ஃபேனுமே விராட் கோலினாலதான் ஆர்சிபி ஜெயிச்சது, விராட் கோலி ஒருத்தனாலதான் தலைவன் தான் அடிச்சு கொடுத்தான்லாம் சொல்ல. டீம் சூப்பர் டீமா இருந்தது. டீம் எல்லா மேட்சும் ஒருத்தவங்க 50. பெத்தல் ஒரு மேட்ச் வந்தாரு, பெத்தல் 50. விராட் கோலி, சால்ட், டேவிட், ஷஃபர்ட் எல்லாருமே ஒரு மேட்ச் எல்லாருக்குமே கிரெடிட் போச்சு. இதுதான் ஒரு நல்ல ஃபேன்ஸ். இதான் ப்ரோ ஒரு நல்ல ஃபேன்ஸ் கலக்கு. ப்ரோ ஜடேஜாவை விட்டுட்டாங்க. இத ஃபேன்ஸ் எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னு தெரியல. சாம்சன் நல்ல பிளேயர் இல்லன்னு சொல்ல, பட் ஜடேஜாவை நீங்க விட்டுட்டீங்க. இதை எப்படி நியாயப்படுத்துறீங்க? ஜெயில விட்டீங்க நீங்க. ப்ரோ ஏபி லியஸ்லாம் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு ப்ரோ. சிராஜ் ஏன் விட்டீங்கன்னு அவங்க கேட்பாங்க. சிராஜை விட்டது காரணம் என்னன்னா, நம்ம மினி ஆக்ஷன்ல எல்லாம் ஒன்றும் சிராஜ் எக்ஸ்சேஞ்சில எல்லாம் விடல, நம்ம மெகா ஆக்ஷன்ல விட்டோம். நம்ம மெகா ஆக்ஷன்ல 3 பிளேயர் கரெக்டா இருந்தாங்க நமக்கு. விராட் கோலி விட முடியுமா, டிவிலியர்ஸ் விட முடியுமா, இல்ல யாரும் விட முடியும்? அப்ப சிராஜ் தான் ஆப்ஷன் சொல்லி சிராஜ் விட்டோம். அதே மாதிரி இவங்க இப்ப ஜடேஜா விட வேண்டிய அவசியமே கிடையாது. மினி ஆக்ஷன் தானே வச்சிருந்திருக்காங்களே, ஏன் விட்டாங்க? 18 கோடி கொடுத்து ஜடேஜா வெளிய விட்டு இன்னொரு அதே 18 கோடி கொடுத்து புது பிளேயர் எடுத்துறாங்க. தப்பு இல்ல. உங்க பவுலிங் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க சாம்சங் சூப்பர் பிளேயர் டென்னிஸ் பால் விளையாடுறோம் ப்ரோ. டென்னிஸ் பால் விளையாடுறோம் பாத்துறேன். நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்தேன். பிரசாந்த் ஹீரோ எவனோ 2 பேர் இருக்காங்கல்ல, டென்னிஸ் பால் ஆடுறாங்க அவனுங்க. 14.5 கோடி இப்ப 2 மேட்ச் 14.5 கோடி இல்ல. இதுக்கப்புறம் ஆடலான்னு வைங்க, பட் 14.5 கோடி தேவையா? இப்போ உனக்கு என்ன அடி வாங்குச்சு? பவுலிங் அடி வாங்குச்சு. நீ பவுலிங்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி ப்ரோ உடு ப்ரோ. டோனி பேர் காசு அவனாத் மாதிரி நல்லா இருக்கும். டோனி சும்மா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்பலாமா? அதான் ப்ரோ நானும் சொல்றேன். டோனி 10 கோடி கொடுத்து 2 6 அடிக்கிறதுக்கு என்ன 10,000 கொடுத்தா 3 6 அடிப்பாங்க. நானே சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்றானுங்க, ஆர்சிபி டீம் பவுலிங் வீக்கா இருக்கு, எங்க பசங்க ஃபார்ம் பண்ணிட்டானுங்க, பொளந்துரும் அவனுங்களா அப்படின்றானுங்க. யாரு எங்க ஆளு எக்ஸிலோட் இப்ப உள்ள வந்துட்டாரா சொல்லுங்க. அத ஏன் புவி இருக்கும்போது சொல்லுங்க பாக்கலாம். சோ அடுத்த மேட்ச் யாரு ப்ரோ ஜெயிப்பா? இப்ப 200 அடிச்சிருக்கானுங்க, நம்மள அடிக்க முடியுமா? ஆர்சிபி வின் பண்ண ப்ரோ முடியுமா? இதுவே அவங்க வந்து உலக சாதனை தான் ப்ரோ இந்த வருஷத்துல. அது வேறண்ட விட்டாங்க. நீங்க வேறண்ட போலிங் போடாங்க நினைக்கிறேன். விட்டு புடி போட்டு அடிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் 300 சிஎஸ்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த எஸ்ஆர்எச் நான் சொல்லிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இஷான் கிஷன் என்ன சொன்னாப்ல 300 அடி போறானாரு. டிராவிஸ் கேட்டுக்கு பிடிக்கும், டிராவிஸ் கேட்டுக்கு பிடிக்கும்னாரு. முக்கியமாச்சு அடிச்சே 10 ரன் உள்ள அடியில அசாடா வந்து டஃபி எடுத்து நிக்கிட்டாரு. பெரிய பையன் ஜெட்டி போட்டு வந்தான்ற மாதிரி பிரேவிஸ் வந்தான்னுவாங்க. யார் வந்தாலும் சரி, சும்மா பிரேவிஸ் எலிஸ் வந்தா ஆர்சிபி ஒத்த கையில முடிச்சிருவாங்க. டபுள் பிரேவிஸ் வந்து அடுத்து ஏபிடின்றாங்க. இல்ல நாயமா ஏபிடி எங்க இருக்காரு? ஏபிடி எங்கங்க? டபுள் பிரேவிஸ் எங்க? கூவத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கால தான்ங்கறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கோவத்துல இருப்பாங்க. தேர்தல போது